இந்த காற்று நம்ம உடம்புக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அப்பதான் நம்ம சொல்றோம் கரு தங்கிருச்சு, கரு உருவாயிருச்சுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். இந்த 4 காற்றுகளும் எத்தனை ஆரோக்கியமாக நம் உடலின் உள்ளே நுழைகிறதோ அதை பொறுத்து தான் நம்முடைய உடல் மன வாழ்க்கையினுடைய ஆரோக்கியம் தீர்மானிக்கப்படுது. இவர் இறந்துட்டார்னு அனௌன்ஸ் பண்ணின நேரத்திலிருந்து 72 மணி நேரங்கள் வரைக்கும் ஒருத்தரோட உடம்புல 2 காற்று உடம்புக்குள்ளே இருக்கும். அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி ஏதாவது ஒரு துவாரத்தின் வழியா வெளியில போயிடும். 50 வயசுல குழந்தை பிறந்துச்சு, அன்னைக்கு நோய்கள் வந்திருந்தாலும் அதை எதிர்கொண்ட விதத்தில் மனசுல ஒரு ஆரோக்கியம் இருந்துச்சு. டெக்னாலஜி வந்ததோட மனிதன் எல்லா விஷயத்திற்கும் ஒருத்தட்ட கையேந்தி பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டான். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான புண்ணிய பூமியான பழனியில் போகர் சித்தாந்த சபை இயங்கி வருகிறது. இச்சபையில் சமுதாயத்தில் பெருகி கிடக்கும் உடல் நோய், மனக்கவலை, குடும்பத்தில் அமைதியின்மை, பொருளாதார தடை இவை அனைத்துக்கும் சித்தர்கள் அருளிய சிறப்பான பயிற்சி முறைகளை கொண்டு தீர்வு அளித்து வருகிறார் முனைவர் போகர் வசீகரன். பல பேர் இவர் நடத்தும் பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு தங்களது வாழ்வில் சிக்கல்கள் இன்றி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்பதிவு மூலம் மிக குறைந்த நபர்களுக்கு மட்டுமே இந்த பயிற்சியை அவர் நடத்தி வருகிறார். ஒரே நாள் பயிற்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை பலர் அடைந்திருக்கிறார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு பரிகாரம் மட்டுமல்ல, பயிற்சியும் தான் என்பதை உறுதியாக சொல்லி வருகிறார். எல்லோரும் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக தான் கண்டறிந்த பயிற்சி முறைகளால் பலரது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். நாள்பட்ட நோய்கள் நீங்கவும், நோய் வராமல் எதிர்ப்பு சக்தியுடன் ஆரோக்கியமாக வாழவும் அரிய முத்திரைகளை சொல்லித் தருகிறார். மனிதன் தன் வாழ்வில் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று முயன்று வருகிறார். இந்த பயிற்சியால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறார். சொல்வதோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தியும் வருகிறார். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சகலம். உலகெங்கும் உள்ள நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரனின் அன்பு வணக்கங்கள். நாம தொடர்ந்து ஆன்மீகம் பற்றியும் சித்தர்கள் பற்றியும் அவர்கள் இந்த உலகிற்கு விட்டு சென்ற அற்புதமான ரகசியங்களை பற்றியும் பேசிக்கிட்டு வர்றோம். ஒரு மனித சமூகமானது தன்மேல் சுமத்தப்பட்டுள்ள மிக முக்கியமான ஒரு தோஷத்தை பற்றி தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். நம்ம கலாச்சாரம் ஒன்றும் சாதாரணமான கலாச்சாரமே கிடையாது. ரொம்ப வலிமையானது, பழமையானது, உலகிற்கே நாகரீகத்தை சொல்லிக் கொடுத்த கலாச்சாரம். ஆனா இப்போ நாம போய்கிட்டு இருக்கிற பாதை சரியான பாதை தானா? நாம புரிந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் சரியான புரிதல் தானா அப்படிங்கிற இடத்துல தான் கேள்விகள் வருது. இங்கே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய தலையிலும் பிரம்மகத்தி தோஷம் சுமந்து போய்கிட்டே இருக்கீங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்ல பிறந்திருந்தாலும் சரி, இல்லை ஆங்கிலத்துல பிறந்திருந்தாலும் சரி, வேற நாடுகளில் பிறந்திருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தர் தலையிலையும் பிரம்மகத்தி அப்படிங்கிற தோஷம் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதற்கான ப்ரூஃபை நான் காட்டுறேன் உங்களுக்கு. முதல்ல பிரம்மகத்தினா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க, பிரம்ம அகத்தினா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. எல்லாரும் சொல்லுவாங்க பிராமணர்களை கொன்றால் ஏற்படக்கூடிய தோஷத்திற்கு பேர் பிரம்மகத்தின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்ப மற்ற உயிர் போனா பிரச்சனை இல்லையா என்ன? விஷயம் அது இல்லை. பிரம்மம் அப்படின்னா எல்லாவற்றிற்கும் படைப்பிற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய மூல வித்துவனுடைய பெயர் பிரம்மம். எல்லாம் உருவாக காரணமாக இருந்த ஒன்று, தான் எப்பொழுது உருவானோம் என்று தெரியாத ஆதி அறியாத ஒன்று, அதுக்கு பேர் பிரம்மம். எல்லாமே உருவானதுக்கு அதான் விதை. அப்படிப்பட்ட பிரம்மம் எப்பொழுது வலிய அகற்றப்படுகிறதோ அதுக்கு பேரு பிரம்ம அகத்தின்னு பேரு. புரியலையே? இப்போ
ஒரு மனிதனுக்கான சராசரி ஆயுள் அப்படிங்கிறது 120 வருடங்கள். இதுதான் யதார்த்தமா ஒரு மனிதனுக்கான சராசரி ஆயுள். இந்த 120 வருடங்கள் வரைக்கும் அவன் இயங்குவதற்கு தேவையான அனைத்து செட்டப்போடையும் தான் இயற்கை நம்மளை படைச்சு இந்த பூமியில வெளியே கொண்டு வந்து விட்டுருக்குது. இப்ப நம்ம கரு அப்படிங்கிற பேர்ல தாயினுடைய கரு அறையில உருவாகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கரு பெருசாகுது, கை கால்கள் உறுப்புகள் எல்லாம் வருது. அப்புறம் அந்த உறுப்புகள் பெருசாகி நம்ம மனுஷனாகிறோம். அதுக்கப்புறம் வயோதிகம் வருது. அப்புறம் ஒரு ஆயுள் முடிகிற நேரம்னு ஒன்று வருது. நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டேஜஸ் எல்லாம் கூட வருது. இதை சித்தர்கள் பார்வையில கரு அப்படின்னா, இப்போ ஒரு சினிமாவோட கரு என்னன்னு கேட்போம். 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு சினிமாவோட கரு என்னன்னு கேட்டா ஒரே வார்த்தையில சொல்லிடுவோம். ஆமாங்க, ஹீரோவோட அம்மாவை வில்லன் கொன்றுவாரு, ஹீரோ பழி வாங்குவார், அவ்வளவுதான். அந்த 2.5 மணி நேர ஒரு திரைப்படத்தினுடைய ஸ்டோரியை 1 லைன்ல சொல்லுவோம். ஹீரோ பழி வாங்குறார், அதுதான் கருன்னு பேரு. அப்ப நம்ம ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய உடலுக்கும் கருன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கரு தான் நம்மளை இவ்வளவு பெருசாக்கி இருக்குங்கிறதுக்கு. அந்த கருணை என்னன்னா, சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாம கருவாக உருவாகும் பொழுது கரு உருவாயிருக்கு, கரு தங்கி இருக்குங்கிறதுக்கு மூல காரணமாக இருப்பது ஒன்னே ஒண்ணுதான், தனஞ்சயன் என்ற ஒரு காற்று. இந்த காற்று நம்ம உடம்புக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அப்பதான் நம்ம சொல்றோம் கரு தங்கிருச்சு, கரு உருவாயிருச்சுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். இந்த தனஞ்சயன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு உதவி செய்யறதுக்குன்னு ஒரு 4 பேர் வர்றாங்க. முக்கியன், பைரவன், பிரபஞ்சனன், அந்தர்யாமி என்ற ஒரு 4 வகையான காற்றுகள். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 4 காற்றுகளும் தனஞ்சயனுடைய நேரடி உதவியாளர்கள் என்று சித்தர்களால் அடையாளப்படுத்தக்கூடிய முக்கியமான காற்றுகள். இந்த 4 காற்றுகளும் எத்தனை ஆரோக்கியமாக நம் உடலின் உள்ளே நுழைகிறதோ அதை பொறுத்து தான் நம்முடைய உடல் மன வாழ்க்கையினுடைய ஆரோக்கியம் தீர்மானிக்கப்படுது. அதனால அந்த 4 பேருக்கும் பேரு நார்ச்சந்தி அல்லது நால் வேதம் அப்படின்னு பேரு. இவங்களுக்கு பேர் தலையெழுத்துன்னு பேரு. இவங்க எப்படி வந்தாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், இந்த மாதிரி காற்றுகள் வருது. 3வது கண் பகுதியில் ஈசானன் அப்படிங்கிற ஜோதி காற்று வருது. இப்படி எல்லா காற்றுகளும் சேர்ந்து மனிதனை உருவகமாக மாற்றி அவனை வழிநடத்துகிறது அவனுடைய ஆயுள் முழுக்க. எப்படி முதலில் தனஞ்சயன் உள்ளே நுழைகிறாரோ அவரே இறுதியில் மனிதனுடைய இறுதி காலத்தில் இறுதியாக வெளியே போறதும் அவர் தான். முதல்ல உள்ள வருவார், கடைசியா வெளியில போவார். அதுதான் அவருடைய டியூட்டி. மீதமுள்ளவங்கலாம் ஒவ்வொருத்தரா அவங்களுடைய வேலையை நிறுத்திட்டு வெளியில போன உடனே, இப்போ பிராணன் போயிருச்சு அப்படின்னா மூச்சினுடைய ஓட்டம், ரத்த ஓட்டம்லாம் நிக்குதுன்னு அர்த்தம். அபானன் போயிருச்சுன்னா யூரின், மோஷன், காத்தெல்லாம் வெளியில போறது நின்றுச்சுன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு காற்றுகளும் தன்னுடைய வேலைகளை நிறுத்தும் பொழுதெல்லாம் அதற்கான இயக்கம் உள்ளே தடைபடும். கூர்மன் போயிருச்சுன்னா கண்ணுக்கு முன்னால உருவம் தெரிகிறது, நிக்குதுன்னு அர்த்தம். கிருகரன் போயிருச்சுன்னா, நாகன் போயிருச்சுன்னா காது கேட்கும் திறனை இழந்துருச்சுன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு காற்றுகளும் தன்னுடைய வேலைகளை நிறுத்தியவுடன் மனிதன் அதற்கான செயல்பாடுகளை எல்லாம் இழக்க தொடங்குகிறான். இப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தரும் வேலையை முடிச்சு வெளியில போயிடுறாங்க. உடம்புல எல்லா செயல்பாடுகளும் நிக்குது. கடைசியில் அந்த 4 பேர்ல வைரவன் வெளியில போனோன்னு உடம்புல இருக்க சூடெல்லாம் போய் உடம்பு சில்லுன்னு ஆகும். பிரபஞ்சனன் போன உடனே நினைவுகள் எல்லாம் தப்பி போயிடும். அதுக்கப்புறம் அப்பா வந்திருக்கிறார், அம்மா வந்திருக்கிறார், தாத்தா வந்திருக்கிறான்னு சொன்னா அவங்களுக்கு அப்படியான்னு நினைக்கக்கூடிய நினைவுகளே வராது. அந்தர்யாமி போயிருச்சு. கடைசியில ஃபைனலா நிக்கிறது 2 பேர் தான், தனஞ்சயன் மற்றும் அந்தர்யாமி. இந்த பிரபஞ்சனன் வெளியில போன உடனே துடிப்புகள் அத்தனை நின்றோம். உலகம் இவர் இறந்துட்டார்னு அனௌன்ஸ் பண்ணிரும். இவர் இறந்துட்டார்னு அனௌன்ஸ் பண்ணின நேரத்திலிருந்து 72 மணி நேரங்கள் வரைக்கும் ஒருத்தரோட உடம்புல தனஞ்சயன் மற்றும் அந்தர்யாமிங்கிற 2 காற்று உடம்புக்குள்ளே இருக்கும். முதல் 6 மணி நேரம் வரைக்கும் கழுத்துக்கு கீழே தொப்புள் பகுதியில இருக்கும். அடுத்த 66 மணி நேரம் இந்த தலைப்பகுதியில் இருக்கும். மொத்தம் 72 மணி நேரங்கள் பூரணமான உடனே இந்த சிரசு பகுதியில் இருக்க ஏதாவது ஒரு துவாரம் வழியா, காது வழியா, கண்ணு வழியா, வாய் வழியா, உச்சிக்குழி வழியா அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி ஏதாவது ஒரு துவாரத்தின் வழியா வெளியில போயிடும்.
இது யதார்த்தமான மரணத்தின் போது நடக்கக்கூடிய சம்பவம். இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, நல்லா சரியா சொல்லணும்னா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால இறந்தா அந்த இறப்பு செய்தியை ஒருத்தர் சொல்றதுக்குன்னு அந்த ஊர்ல இருப்பாரு. அவர் பக்கத்து ஊர்கள் எல்லாம் போய் சொல்ல போவாரு. கை செலவுக்கு ஏதாவது பணத்தை கொடுத்து விடுவாங்க. அவர் அப்படியே ஒத்தையடி பாதையில் நடந்தே போவாரு. ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு முக்கியமான தலையிட்ட போய் இன்னாரு இன்ன ஊர்ல இறந்துட்டாங்க, நம்ம சொந்தங்கள்லாம் இருந்தா எல்லாத்துக்கிட்டையும் தகவல் சொல்லிட்டு வந்து சேர்ந்துருங்கன்னு அங்க ஒரு இடத்துல மெசேஜ் சொல்லுவாரு. அங்க இருந்து இன்னொரு ஊருக்கு நடந்தே போவாரு. அங்க போய் மெசேஜ் கொடுப்பாரு. இப்படி எல்லாத்துட்டையும் மெசேஜ் கொடுத்துட்டு அவரே 1 நாள் 1.5 நாள் கழிச்சு தான் ஊருக்கு வருவார். அவங்களுடைய சொந்தங்கள்ட்ட எல்லாம் சொல்லி முடிச்சு அவங்க தேவையான பயணத்திற்கு தேவையான ஆயத்தங்களோட அவங்க எல்லாம் புறப்பட்டு இங்க வர 2-2.5 நாள் ஓடி போயிடும். அதுக்கப்புறம் அந்த சடங்குகளை எல்லாம் முறையாக செஞ்சு அதுக்கப்புறம் சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போய் சடங்குகளை எல்லாம் முறையா செஞ்சு அதுக்கப்புறம் சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போய் அதுக்கப்புறம் செய்யக்கூடிய முறைகள் எல்லாம் செஞ்சுதான் அதை என்ன பண்ணுவாங்க, எரிக்கிறதோ புதைக்கிறதோ செய்வாங்க. இது நம்முடைய கலாச்சாரத்துல பல வருடங்களுக்கு முன்னால நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம். அன்னைக்கு வரைக்கும் சமுதாயத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை. 50 வயசுல குழந்தை பிறந்துச்சு, அன்னைக்கு நோய்கள் வந்திருந்தாலும் அதை எதிர்கொண்ட விதத்தில் மனசுல ஒரு ஆரோக்கியம் இருந்துச்சு, உடம்புல நல்ல ஆரோக்கியம் இருந்துச்சு, வைத்திய முறைகள்ல உணவுல நல்ல சத்துக்கள் இருந்துச்சு, ஒரு ஆரோக்கியம் இருந்துச்சு. இப்போ டெக்னாலஜி வந்துச்சு. டெக்னாலஜி வந்ததோட மனிதன் தன் உடலில் உள்ள, மனதில் உள்ள, வாழ்க்கையில் உள்ள அத்தனை ஆரோக்கியங்களும் இழந்து எல்லா விஷயத்திற்கும் ஒருத்தட்ட கையேந்தி பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டான். இதுதான் சத்தியம். இது இதோட நிக்க போறதில்ல. தலைமுறைகள் கடந்து ஒவ்வொருத்தர் தலையிலையும் உட்காரும். இன்னும் இதை பற்றிய சிறப்பான தகவல்களுடன் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். போகர் சித்தாந்த சபைக்கும் நம்ம குருநாதருக்கும் முதல்கள் நன்றி. என்னோடய பேர் யுகேஷ். நான் முதல் முறையாக லாஸ்ட் டைம் இவங்க சென்னையில் ட்ரைனிங் கொடுக்குறப்போ சரயோக பயிற்சி அட்டன் பண்ணேன். அதை தொடர்ந்து மந்திர பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி ஆன்மீக ரிலேட்டடாக நான் போகலை அப்படின்னாலும் இந்த போகர் மேலே அந்த வீடியோ பார்த்துட்டு, வீடியோ கூட இவரது நிறைய பார்க்கல, பட் அந்த பேர் ஒரு அட்ராக்ஷன் இருந்ததுனால தான் இனிஷியலாக நான் வந்தேன். ஸோ அதில் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சி பண்ணதில் எனக்கு திருப்தி இருந்ததுனால தான் இந்த அமுத சுரபி யோகமும் இன்றைக்கி அட்டன் பண்ணேன். ஸோ இன்றைக்கி கிளாஸ் நிஜமாகவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதாவது இந்த ஒரு யோகம், என்னோடய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, ஒரு யோகா பண்ணுறோம் இது பண்ணுறோன்னா என்ன ஒரு பிரச்சனையாக இருக்கும்னா, நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க, எதை ஃபாலோ பண்ணுறது எதை விடுறது அப்படின்னு பார்த்தே நிறைய நான் ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கேன். பட் இதில் 3 விஷயம் ரொம்ப கிளியராக, கிறிஸ்டல் கிளியராக அவங்க சொல்லியிருக்கிறத ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றது இப்போ நான் கொஞ்ச நேரம் அந்த 15 மினிட்ஸ் பண்ண ப்ராக்டிஸ்லேயே என்னால் உணர முடிஞ்சது.